பிரேமம் என்ற மலையாள படத்தின் மூலமாக சாய் பல்லவி பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. பிரேமம் படத்தில் அவங்க நடித்த மலர் கேரக்டர் கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. திரைப்படங்களில் ஹோம்லி லுக்கில் நடித்த இல்லத்தரசிகளின் நல் மதிப்பை பெற்றிருந்த நடிகை சாய் பல்லவி சமீபத்தில் நீச்சல் உடையுடன் தனது தங்கையுடன் இருக்கும் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சாய் பல்லவி குறித்து இவ்வளவு கமெண்ட்ஸ்கள் வர காரணம் என்பதே பலரின் கேள்வியாக இருக்குது. தமிழில் கஸ்தூரிமான், தாம்தூம் உள்ளிட்ட படங்களில் துணை நடிகையாக நடித்தவர் சாய் பல்லவி. 2009ஆம் ஆண்டு தெலுங்கில் ETVயின் அன்லிமிட்டட் டான்ஸ் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று கவனம் பெற்றாங்க. 2015 வெளியான பிரேமம் படம் இவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. பிரேம படத்தில் அவர் நடித்த மலர் கேரக்டர் கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்திலையும் பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு. நடனத்தில் அதீத ஈடுபாடு கொண்ட சாய் பல்லவி நடன தளத்தை எப்படி சிறப்பாக கையாளணும் அப்படின்ற வித்தை தெரிஞ்சவங்க. நடனத்தில் முதல் முறையாக பயிற்சி பெறவில்லைனா கூட இவங்க கை தேர்ந்த நடன கலைஞர் போல அசத்தக்கூடியவங்க. முன்னணி நடிகர்களுடன் இணைந்த பல படங்களில் இவங்க வெற்றிகளை கொடுத்துருக்குறாங்க. தெலுங்குல ஷியாம் சிங்கராய், தண்டேல், படா, தமிழில் அமரன் என பல வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்தாங்க. அதே போல் தனது படங்களில் கிளாமர் காட்டாமல் நடிக்கக்கூடிய நடிகைன்னு பெயர் எடுத்தாங்க. தென்னிந்திய சினிமாவில் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இவங்களுக்கு இருக்குது. தற்போது பாலிவுட்டில் ராமாயணம் படத்தில் நடித்து வரக்கூடிய சாய் பல்லவி தனது தங்கையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலருமே ஹோம்லி லுக்கில் தான் இருப்பேன், கிளாமர் உடை அணிந்து படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்போது ஏன் இப்படி புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போல் இதுவரை கிளாமர் காட்டாத சாய் பல்லவி தனது விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. கடற்கரைக்கு சேலை கட்டி செல்ல முடியாது, அவர் என்ன உடை அணியணும் அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு செய்வீங்க? இது அவருடைய சுதந்திரம் அப்படின்னும் சாய் பல்லவிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறவங்களும் இருக்காங்க.